Hi viewers, for watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Banu. நம்ம வந்து மா அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 15 அண்ட் 16 பேஜஸ் எடுங்க. வந்து ஏகாந்த ஸ்ரீவாத்சவ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. एकांत श्रीवात्सव का स्थान नए कवियों को नए कवियों में महत्वपूर्ण है. புதிய கவிஞர்ல வந்து அவர் வந்து பேர் வாய்ந்தவர். इनका जन्म छत्तीसगढ़ में हुआ था. அவர் வந்து छत्तीसगढ़ல பிறந்தவர். इन्होंने ग्रामीण जीवन पर आधारित अनेक कविताएं गद्य निबंध आदि लिखे हैं. और வந்து நிறைய கிராமீணப்பட்ட சம்பந்தமான கிராமத்து சம்பந்தமான கதைகளை வந்து அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. வந்து अन्ना है मेरे शब्द मिट्टी से कहूँगा धन्यवाद और बीज से फल तक आदि इसके 3 काव्य संग्रह प्रकाशित हुए हैं. இவர் எழுதின புத்தகங்கள் வந்து माँ नामक इस कविता में माँ की ममता और त्याग का चित्रण हुआ है. माँ அப்படின்ற லெசன்ல வந்து நமக்கு வந்து அம்மாவுடைய தியாகத்தையும் அப்புறம் வந்து அம்மாவுடைய அன்பையும் வந்து இங்க வந்து சித்தரிக்கப்பட்டது. फर्स्ट வந்து शताब्दियों से उसके हाथ में सुई और धागा है और हमारी फटी कमीज माँ फटी कमीज पर पैबंद लगाती है और पैबंद पर काटती है भविष्य का फूल. இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து 100 ஆண்டுகளாக அம்மான்றவங்க வந்து என்ன பண்றாங்க வந்து நம்மளுடைய சொக்கா என்ன ஆயிடும் வந்து சம்டைம்ஸ் வந்து பட்டன் வந்து உடஞ்சு போயிடும். நிறைய வாட்டி வந்து சொக்காவுடைய ஊக்ஸ் வந்து போயிடும். வந்து அப்போ வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு நூல் எடுத்து நமக்கு வந்து நூல் எடுத்து அழகாக வந்து ஊசி வச்சு நமக்கு தைச்சு கொடுப்பாங்க. வந்து அதை வந்து ஒட்டு போட்டு தருவாங்க. வந்து ஃபட்டி கமீஸ் மா ஃபட்டி கமீஸ் பர் பைபந்தி லகாத்தி ஹை அப்படின்னா ஒட்டு போட்டு தருவாங்க. வந்து அவர் பைபந்து பர் கார்த்தி ஹை பவிஷ்ய கா ஃபூல் நம்மளுடைய வாழ்க்கைன்ற விஷயத்த கூட வந்து வாழ்க்கைன்ற இதுல கூட வந்து அவங்க வந்து அழகாக வந்து செதுக்குவாங்க. ஒரு பூ வழியை வந்து அவங்க வந்து பூ வழியை வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராத் பர் கந்தீல் கி தரஹ் ஜால்தி ஹை நம்ம வந்து மண்ணு தீபம் எப்படி வந்து ராத்திரி பூரா வந்து முழிச்சு கொண்டே இருக்குமோ வந்து ஒளிச்சு கொண்டே இருக்குமோ அதே போல வந்து ராத்திரி பூரா தூங்காம நம்மள வந்து தூங்க வச்சு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து इसके बाद बोर के तारे से जिल मिलाती है. माँ एक नदी का नाम है जो जीवन के कचारों को उर्वर बनाती है. இங்க வந்து மினுமினுக்கு போல வந்து ஒரு மேலேந்து ஒரு மினுமினுக்கிற ஒரு நட்சத்திரம் போல வந்து அவங்க வந்து ஜொலிச்சு கொண்டே இருப்பாங்க. வந்து மா ஏக் நதி கா நாம் ஹை நம்ம வந்து ஒரு நதி போல சொல்லலாம். வந்து जो जीवन के कचारों को उर्वर बनाती है அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளம் பெறுவதற்கு அவங்க வந்து உதவுவாங்க. வந்து நெக்ஸ்ட் வந்து மூணாவது போயம் வந்து சம்பூர்ண தர்த்தி ஹை மா எப்பயுமே வந்து இந்த பூமாதைக்கு என்ன பொறுமை இருக்கிறதோ அதே பொறுமை வந்து அம்மாக்கும் இருக்கிறது. हमारी सांसों की दूरी पर घूमती जहाँ सबसे पहले फूटी जीवन के अंकुर वह हमारे माथे पर இப்போ வந்து ஒரு அழகாக வந்து ஒரு துளிர் போல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு துளிர் போல வந்து அம்மா வந்து இருக்காங்க. வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம நெத்தியில அணியிற மோர் பங்குக்கு தராங்க. நம்ம வந்து இந்த தலையில அணியிற மோர் பங்கு இந்த கிருஷ்ணர் வந்து அணியிற ஒரு அழகான வந்து மயிலுடைய ரெக்க போல வந்து பாந்ததி ஹை வசந்த் ஹமாரே காவும் பரக்தி ஹை நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது இல்லை வந்து நமக்கு ஏதாவது காயப்படும் போது காலில் காயம் படும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ருயி கா ஃபாவும் சே பாதல் தட் மீன்ஸ் வந்து அழகாக வந்து பஞ்சு எடுத்துக்கொண்டு அம்மா வந்து அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க क्लीन பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. और हमारे होंठों तक अंजुरी में बरकर आती है समुद्र आकाश है हम उसके दोनों हाथों में उठे நம்ம வந்து கையில வந்து சேர்த்து கிண்ணம் போல வந்து வைத்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வராங்க அம்மா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் पेज नंबर 191 माँ फटी कमीज पर पाइबंदी लगाती है और पाइबंद पर काटती है
भविष्य का फूल அப்படின்ற poem வந்து यह पद्यांश मां नामक कविता से दिया गया है। इसके कवि श्री एकांत श्रीवात्सव हैं। इन्होंने ग्रामीण जीवन पर आधारित अनेक कविताएं लिखी हैं। கிராமத்து சம்பந்தமான अनेक விதமான கவிதைகளை வந்து நிறைய எழுதியிருக்கார் வந்து। इस कविता में कवि ने माँ के निस्वार्थ प्रेम का वर्णन किया है। அம்மாவுடைய ஒரு நிஸ்வார்த்த பிரேம் அப்படின்னா வந்து ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை வந்து இங்க வந்து சொல்லப்பட்டது வந்து அழகாக वर्णिச்சிருக்காரு। कवि कहते हैं कि माँ अपने संतानों के भविष्य का निर्माण खूब करती है। நம்ம வாழ்க்கையில வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தானம்को குழந்தைகளை வந்து भविष्य का निर्माण खूब करती है, फ्यूचर को வந்து ஒரு வழியை வந்து காட்டுவாங்க। माँ अपने बच्चों की कमीज की छेद पर पैबंद लगाने की जरिए उनके भविष्य के फूल गाड़ती है। எப்படி வந்து ஒரு சட்டையில வந்து நூலை எடுத்து அவங்க வந்து நம்மளுடைய ஒட்டு போட்டு தருவாங்களோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல் விதமான வழியை வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க। नेक्स्ट வந்து संपूर्ण धरती है माँ हमारी सांसों की दूरी पर घूमती जहां सबसे पहले फूटे जीवन के अंकुर। कवि यह पद्यांश माँ नामक कविता से लिया गया है। इसके कवि श्री का एकांत श्रीवात्सव हैं। इन्होंने ग्रामीण जीवन पर आधारित अनेक कविताएं लिखी हैं। இவங்க வந்து கிராமத்து சம்பந்தமான अनेक விதமான கவிதைகள் வந்து அவர் எழுதியிருக்காரு। इस कविता में कवि ने माँ के निस्वार्थ प्रेम का वर्णन किया है। இதுல வந்து அம்மாவுடைய அழகான அன்பை வந்து இங்க வந்து வெளிப்படுத்திருக்காரு வந்து। माँ अपने संतानों के लिए धरती की तरह सब कुछ सह लेती है। ஒரு பூமாதா வந்து எப்படி வந்து நம்மள எல்லாரையும் வந்து தாங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போல வந்து அம்மா வந்து நம்மள வந்து தாங்கி கொண்டு இருப்பாங்க। अपने बच्चों की सांसों की दूरी पर ही उसको जीवन फिरता है। இப்போ பசங்களுடைய மூச்சு காத்து போல வந்து மூச்சு காத்துக்கு காரணம் கூட அவங்க தான் வந்து। அதே போல வந்து மூச்சு காத்து எப்படி வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்குமோ அதே போல வந்து அம்மா நம்மளுடைய பாதுகாப்பாக இருப்பாங்க। सबके जीवन के अंकुर ஒரு வித்தாக ஒரு வித்தனமாக ஒரு சீடாக நமக்கு வந்து வழிகாட்டுதலாக अपनी अपनी माँ से ही फूट कर विकसित होते हैं। அவங்க அம்மாவோடைய வித்தன் ஒரு சீடாக நம்ம வந்து வெளியில வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு। நெக்ஸ்ட் வந்து சாராம்சம் வந்து பேஜ் நம்பர் 200 पेज पर வந்து माँ नामक कविता के कवि हैं श्री एकांत श्रीवात्सव। इस कविता में कवि ने माँ की निस्वार्थ प्रेम का वर्णन किया है। அம்மாவுடைய ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அழகான ஒரு அன்பை வந்து இங்க வந்து சொல்லியிருக்காரு वर्णिச்சிருக்காரு। कवि कहते हैं कि इस दुनिया में माँ की ममता के बराबर कुछ भी नहीं हो सकता है। அம்மாவுடைய அன்பை விட வேற எதுவுமே கிடையவே கிடையாது இந்த உலகத்துல வந்து। माँ अपने हाथों से हमारे फटी कमीज की छेद पर सिलाई करती है। அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கிழிஞ்சு போன ஒரு சட்டையை வந்து அதை வந்து அழகாக தைச்சு கொடுப்பாங்க வந்து। கிழிஞ்சு போன சட்டையை வந்து தைச்சு தருவாங்க, அதுக்கு வந்து ஒட்டுதல் போட்டு தருவாங்க। हमारे भविष्य को उज्जवल बनाती है। நம்மளுடைய லைஃபுக்கு வந்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக அவங்க இருப்பாங்க। रात पर लालटेन दीप की तरह जलकर நம்ம வந்து ஒரு மண்ணு தீபம் வந்து ஒளி வந்துட்டே இருக்கிற மாதிரி அவங்க வந்து ராத்திரி பூரா தூங்காம हमारे जीवन में प्रकाश फैलाती है। நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒளி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க। माँ ऐसा एक नदी है जो हमारे बंजर जीवन को उपनाऊ बनाती है। ஒரு அழகாக ஒரு நந்தன வனமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செதுக்குவாங்க। माँ धरती की तरह सब कुछ सह लेती है। ஒரு பூமாதா வந்து எப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து தாங்கி கொண்டு இருக்குமோ அதே போல அம்மா வந்து தாங்கி கொள்வாங்க। वह हमारी सांसों के बल पर जीती है। நம்மளுடைய வாழ்க்கை மூச்சாக அவங்க வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க। हमारे जीवन का अंकुर वहीं से शुरू होता है। அங்கதான் வந்து நம்மளுடைய சீடிங் வந்து நம்மளுடைய அங்கேருந்து தான் முதலாகிறது வந்து। हमारे माथे के मोर पंख के समान शोभित है। நம்மளுடைய நெத்தியில இருக்கிற ஒரு மயிலுடைய ரெக்க போல வந்து ஜொலிச்சு கொண்டே இருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க। हमें वसंत का अनुभव कराती है। நமக்கு வந்து வசந்தத்தை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க। अगर हमें गांव लग जाए तो நமக்கு வந்து அடிபட்டுச்சுனா रुई से मुलायम मरहम लगाती
ஒரு காட்டன் எடுத்து அதை வந்து தொடச்சு நம்மளுடைய காயத்தை வந்து அடிப்பட்ட காயத்தை வந்து சரிப்படுத்துவாங்க. படி படி சீஜோ கோவி அவனி ஹதேலி பர் லாக்கர் ஹமே தேதி ஹை, பெரிய பெரிய பொருளை கூட வந்து அவங்க வாங்கி கொடுத்து நமக்கு வந்து அழகு பார்ப்பாங்க, நம்ம கிட்ட கொடுத்து அழகு பார்ப்பாங்க. इस कविता में स्वार्थ रहित माँ के प्रेम का वर्णन कवि ने सुंदर ढंग से किया है. இங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அழகான ஒரு அன்பை வந்து இங்க வந்து